வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். ராமராஜன் அவர்கள் நடிச்ச திரைப்படமே ராமராஜன் அவர்கள் நடிச்ச திரைப்படத்தோட மோதி இருக்கு. இது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, ராமராஜன் அவர்கள் வருஷத்துக்கு நிறைய படங்கள் நடிக்கிறாரு. அதுல வந்துட்டு சில படங்கள் ஒரே மாசமே ரிலீஸ் ஆயிருக்கு, சில படங்கள் ஒரே டேட்ல வந்து கூட ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட திரைப்படத்தை பத்தி பார்க்கலாம். இவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற திரைப்படமும் ஒன்று எங்கள் ஜாதி அப்படிங்கிற திரைப்படமும் மோதுது. இந்த ஒரு இரண்டு திரைப்படத்துக்கு 20 நாள் கேப் இருக்குன்னு சொல்லலாம். இவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற திரைப்படம் 10/7/1987 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்று எங்கள் ஜாதி அப்படிங்கிற திரைப்படம் 31/7/1987 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு திரைப்படம் மக்கள் கிட்ட நல்லாவே பேசப்பட்ட திரைப்படம்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் 1988 தான் இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்குதுன்னு சொல்லலாம். என்னை விட்டு போகாத அப்படிங்கிற திரைப்படமும் மேலம் கொட்டு தாலி கட்டு அப்படிங்கிற திரைப்படமும் மோதுது. இதுல என்னை விட்டு போகாதே அப்படிங்கிற திரைப்படம் 8/7/1987 வந்து ரிலீஸ் ஆகுது. இதுல மேலங்கொட்டு தாலி கட்டு அப்படிங்கிற திரைப்படம் 29/7/1987 வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு படத்துக்கு 20 நாள் கேப்னு சொல்லலாம். ரெண்டு திரைப்படமே சூப்பர் ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம். இதெல்லாம் விடுங்க, இதுக்கப்புறம் வரப்போறது மிகப்பெரிய ட்விஸ்ட்னு சொல்லலாம். இவங்களோட படங்கள் அதே வருஷம், அதாவது 1988 திரும்பவும் மோதுது. அதுவும் ஒரே நாள்ல மோதுதுன்னு சொல்லலாம். தங்கமான ராசா மற்றும் அன்பு கட்டளை அப்படிங்கிற திரைப்படம் ஒன்னாவே மோதுதுன்னு சொல்லலாம். அது எப்பன்னு பார்த்தோன்னா 28/10/1987 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு இரண்டு திரைப்படத்துல தங்கமான ராசா சூப்பர் ஹிட் திரைப்படம், இதுல அன்பு கட்டளை திரைப்படம் ஹிட் திரைப்படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு இரண்டு திரைப்படத்துக்கும் வந்துட்டு மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படத்தோட ரிவ்யூ போட்டிருக்கோம். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2 வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க. இனி வரக்கூடிய வீடியோக்குள்ள எதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.